ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி சமையல். நீங்கள் வந்து நார்மல் தோசை மாவில் இதுமாதிரி முட்டையை உடச்சிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி மிளகா அப்படியே போட்டு விடுங்க. தோசையை திருப்பாதீங்க, அப்படியே எடுத்துருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாகும். தோசையை திருப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஆனால் முட்டை வெந்துடும். முட்டை ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும். தோசை மாவு நல்லா வெந்தவுடனே போடுங்க. இந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இட்லி பொடி போட்டுட்டு அப்படியே இறக்கிடலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கறி குழம்பு வச்சு சாப்பிடும்போது நான் மட்டன் கறி குழம்பு தான் வச்சுருக்கேன். தோசைக்கும் அதே தான் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு. பிரியாணிக்கும் கொஞ்சமாக வச்சுட்டேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டேன். மட்டன் பிரியாணி தான் பண்ணுங்கள். கறி குழம்பும் மட்டன் தாங்க. நீங்கள் இதுமாதிரி முட்டை மட்டும் தனியாக போடுறதுக்கு பதிலாக அதோடு கூட நீங்கள் முட்டையில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மஞ்சள்தூள் இதெல்லாம் போட்டு மிளகுத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கட்டிட்டு நீங்கள் தோசை ஊற்றி அது மேலே முட்டை ஆம்லெட் அது மேலே முட்டை மேலே ஊற்றிட்டு லைட்டாக இட்லி மிளகா அப்படி போட்டு வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதுமாதிரி ப்ளெயினாக சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஆனால் இட்லி பொடி போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.